ஃபர்ஸ்ட் டைம் சீமான் அண்ணனை வந்து இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சார் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சிருந்தார். ஓமை கடவுளே என்னோட முதல் படத்தை அந்த மீரா அக்கான்ற அந்த கேரக்டர் பற்றி டூரிங் டாக்கீஸ் எக்கச்சக்க நாள் இந்த டிராகன்ல மல்லாக்கப்படுதுட்டு டூரிங் டாக்கீஸ் பார்த்துட்டு நிறைய நாலேஜ். பட் ஒரு படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ டிராகனுடைய இது என்னன்னா, எனக்கு இர்ரெஸ்பான்சிபிள்ன்ற ஒரு பேர் எனக்கு காலேஜில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது நான் திமிரா அப்படியே ஜாலியாக கெத்தா அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். அந்த 4 செவத்துக்குள்ள நம்மள அப்படியே ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. காலேஜ் காம்பவுண்ட் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நாய் கூட மதிக்கல. ஆக்டராக வருவீங்களா சார்? நீங்க ஏதோ மீம் பார்த்துருக்கீங்க, அதில் ஒரு 12 பேர் இதில் என் ஃபோட்டோ இருந்ததுனால அதே ஃபோட்டோவை போட்டு இப்போ கேட்குறீங்க. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Boomer Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V4U, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த விருது இந்த மேடையில் வழங்குவதற்காக the swag actor and producer தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அம்மா கிரியேஷன் ஸ்ரீ சிவா சார் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டியோட நீங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி யாருக்கு விருது கொடுக்க போறீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். Can we have the AV please? Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Dialogue Share Ashwath Marimuthu for Dragon. All the kind gentlemen on stage, a few words please. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் அஸ்வன் மாரிமுத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் வெற்றி படங்களை தரணும்னு வாழ்த்து. சித்ரா வந்து எனக்கு ஒரு 50 வருஷ நண்பர். சினிமா துறையில் பல பரிமாணங்களில் வெற்றி கண்டவர். இந்த டூரிங் டாக்கீஸ்க்கு ஒரு புது பரிமாணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததுக்காக அவருக்கு பாராட்டுகள். மேலும் தொடர்ந்து பல வெற்றிகளை சந்தித்து பல ஷோக்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்ல ஆயுசியம் நிம்மதியும் கொடுக்கணும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு அற்புதமான படத்தை உருவாக்கின அஸ்வத் மாரிமுத்து அவர்களுக்கு விருது கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் கொடுத்துருக்கீங்க. கீப் ராக்கிங். சித்ரா சார் என்னோடய இன்ஸ்பிரேஷன், என்னுடைய மென்டார். ஏன்னா அவர் வந்து தலைக்கு உள்ளேயும் வெளியும் நிறையா ஸ்டாக் வச்சுருக்கிறவர். அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர். அவருடைய இந்த டூரிங் ஸ்டாக்ஸோட அச்சீவ்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பெருமை. எங்களுடைய நாங்கள்லாம் ஒரு குடும்பம் என்பது சொல்வதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழா பெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். Big congratulations Ashwath, so happy for you, so happy for Dragon, the entire team. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. another award in your hand இந்த திரைப்படத்துக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு அப்புறம் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் டூரிங் டாக்கீஸ். இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா 2 படம் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் வந்துட்டு நிறையா இருக்காது. பட் நம்ம லைஃப்பில் சாதித்த நிறைய பேர், கண்ணுக்கு தெரியாத நிறைய பேருடைய இன்டர்வியூஸை நான் டூரிங் டாக்கீஸில் பார்த்து தான் இது பண்ணிக்கிட்டேன். லைக் அந்த டெப்த் ஆஃப் இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்ட்டு எக்கச்சக்க நாள் இந்த டிராகனில் மல்லாக்கப்படுதுட்டு டூரிங் டாக்கீஸ் பார்த்துட்டு நிறைய நாலேஜ் நிறையா கேதர் ஆகிருக்கு இந்த டூரிங் டாக்கீஸ் சேனலில். சார் எனக்கு சித்ரா ராமகிருஷ்ணன் சார் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை, படத்தில் தான் பார்த்துருக்கேன். பட் அதான் அந்த பாஸ் என்கிற பாஸ்டன் படத்தில் அந்த ஹியூமர் அந்த ரோலில் தான் பார்த்தேன். பட் அவர் சாரோட அதான் நம்ம பார்க்குற ஆட்களோட பரிமாணங்கள் வேறு இருக்குது அப்படின்றதுக்கு அந்த சேனல் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது. அண்ட் எவ்ரிபடி நோஸ் ஹிம், எவ்ரிபடி இஸ் செலிப்ரேட்டிங் ஹிம், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டாக் டு மன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா பெரிய ஆட்களும் அவரோட இன்டர்வியூவை தவறாமல் பார்ப்பாங்க, அவருடைய இன்டர்வியூஸை அப்படின்னு. ஏன்னா அதில் இருக்கிற டெப்த்
குவாலிட்டி நாலேஜ். இப்போ நம்ம ஒருத்தர் இன்டர்வியூ பார்க்குறோன்னா அதை மொத்தமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலிங்ஸ், அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற டீட்டெயிலிங்ஸ். ஸோ அது டெக்னிக்கலான இன்டர்வியூவாக இருக்கும் கிட்டத்தட்ட சித்ராலக்ஷ்மன் சார். அண்ட் டூரிங் டாக்கீஸ் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. பட் சர்ப்ரைசிங்லி இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்துருக்கேன், தானு சார் எல்லாரையும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சீமானண்ணனை வந்து இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சார் வந்துட்டு நான் நினச்சேன் அவர் அரசியலில் இருக்கார், படம்லாம் பார்ப்பாரா, டைம் இருக்குமான்ட்டு. நான் டிராகனில் இருக்கும் போது பிரதீப்போட உதவியாளர் ஒருத்தரோட கிட்ட வந்துட்டு சார் வந்துட்டு நான் தான் டேரக்டர்னு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப அழகாக ஓமை கடவுளே என்னோட முதல் படத்தை அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த அவர் எனக்கு அதை பற்றி இது பண்ணுறாரு. ரொம்ப தெளிவாக அந்த எல்லா கேரக்டர்ஸ் பற்றி, அந்த மீரா அக்கான்ற அந்த கேரக்டர் பற்றி எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இவங்க படம் பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற டைமில் அவங்க நம்ம படத்தை பார்த்து அதில் ஒரு ஞாபகம் வச்சுருக்காங்கன்றது மிக்க மகிழ்ச்சி. அண்ட் டிராகனுக்கும் வாழ்த்து சொன்னார். அவரை இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் ரொம்ப நன்றி சார். நைஸ் டு see you. அண்ட் வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த அவார்டு எல்லாமே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிராகன் படத்துக்கு வந்துட்டு பெஸ்ட் டயலாக்ஸ் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த வருஷத்தோட முதல் அவார்ட். ஸோ ஃபீல்ஸ் குட். அண்ட் டயலாக் அப்படின்றதுனால ஐ கேன் டாக். பட் ஒரு படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு மையப்புள்ளி இருக்கும், ஒரு ரூட் ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓமை கடவுளே அப்படின்னா, நமக்கு பிடிச்சது பக்கத்தில் தான்டா இருக்குது, உற்றாத, அதோட அருமை தெரியாமல் உற்றாத அப்படின்றது தான் ஓமை கடவுளே. வைரம் ஒன்றே கையில் வைத்து அது எல்லாம் சுற்றி கித்தி வர்றது அங்கே தான். ஸோ டிராகனுடைய இது என்னென்னா, இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது நான் திமிரா அப்படியே ஜாலியாக கெத்தா அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். அந்த 4 செவத்துக்குள்ளே நம்மளை அப்படியே ஹீரோ மாதிரி பார்த்தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் நாய் கூட மதிக்கல. ஆமாம், அதுவும் உண்மை தான். நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பேர் இருப்பானுங்களா, அவனுங்க மட்டும் நம்மளை தாங்கிப்பானுங்க, வேறு வழி இல்லாமல் நம்மளை தாங்கிப்பானுங்க, நம்ம கூடயே இருப்பானுங்க, நம்ம பண்ணுற அட்ராசிட்டி எல்லாத்தையும் பொறுத்துப்பானுங்க. பிகாஸ் வேறு வழி இல்லை, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம இந்த காலேஜில் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறவங்க, நம்மக்கிட்ட பழகிறவங்க, அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்துட்டு காலேஜ் காம்பவுண்ட் விட்டு வெளியே போனதுக்கப்புறமா எல்லாமே மாறிடும். த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வில் சேஞ்ச் டு பீப்புள், கெரியர், ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு. எனக்கு இர்ரெஸ்பான்சிபிள்ன்ற ஒரு பேர் எனக்கு காலேஜில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐ திங்க் ஐ மேட் அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் வித் டிராகன். அண்ட் நான் என்னுடைய யங்கர் வெர்ஷன், அதாவது என்னுடைய காலேஜில் படித்த அஸ்வத்துக்கு நான் இப்பிக்கு சொல்லிக்கிட்டது தான் இந்த படம். அதாவது படத்தில் ஒரு டயலாக் வரும் இந்த குட்டி டிராகன் கிட்ட, இந்த மாதிரி கெத்து காமிச்சிட்டு சுற்றினா பொண்ணுங்களாம் நம்ம ரசிப்பாங்கடா, ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆனால் தான் நம்ம கூட வாழணும்னு நினைப்பாங்க, புரிஞ்சுக்கடா அப்படின்றது. ஸோ அந்த இதுதான் இந்த படத்தோடைய ஃபினாலேவே. இந்த ஒரு டைலாக் வந்து இந்த மொத்த படத்தையும் சம்மப் பண்ணிடும். ஸோ சொல்ல வேண்டிய விதத்தில் அந்த படம் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம எழுதுகிற டைலாக் அந்த ஆக்டர்ஸ் மூலமாக வெளியே வரும்போது அது நல்லா போய் சேருது. ஸோ இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என்னோடய டெக்னிக்கல் டீமுக்கும் இந்த அவார்டை நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஆல்மோஸ்ட் ஆல் டைரக்டர்ஸ் ஆர் பிகமிங் ஆக்டர்ஸ். ஆக்டராக வருவீங்களா சார்? நீங்கள் ஏதோ மீம் பார்த்துருக்கீங்க, அதில் ஒரு 12 பேர் இதில் என் ஃபோட்டோ இருந்ததுனால அதே ஃபோட்டோவை போட்டு இப்போ கேட்குறீங்க. இல்லை அப்படி இல்லை, இந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அந்த மாதிரி சும்மா கெஸ்ட் ரோல்ஸ் அந்த மாதிரி தான். பட் மற்றபடி நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல டைரக்ஷனில். இப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு. Is there a dialogue that you own in the film, sir? 2 டைலாக் இருக்குது இந்த படத்தோடைய கருவுக்கு. ஒன்று வந்துட்டு படத்தை எதை சுற்றி இந்த கதை நவுறுதுன்றது வந்துட்டு, லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுதுன்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லை, இதை சுற்றி தான் அந்த கேரக்டர்ஸ் வரும். அப்புறம் ஏன் மூலமாக அந்த எக்ஸ் மூலமாக அது வரும். செகண்ட் ஹாஃபில் நான் அடி வாங்கி என்னை போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்லும், லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணிட்டு கடந்துடலான்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம பண்ணுற தப்பு நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குல்ல அப்படின்றது. அதுதான் ரியாலிட்டி. எனி டைம் இது மிஸ்டேக் இட் கம்ஸ் பேக் டு. அப்புறம் அந்த டைலாக், இந்த மாதிரி கெத்து காமிச்சிட்டு சுற்றினா பொண்ணுங்களா நம்ம ரசிப்பாங்கடா, லைஃப்பில் செட்டில் ஆனால் தான் நம்ம கூட வாழணும்னு நினைப்பாங்க, புரிஞ்சுக்கோடா. இது வந்து இதுதான் உண்மை. நானா இல்லை, பிலீஃப் வேற, ரியாலிட்டி வேற. ஆனால் அது கூடி சீக்கிரம் நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். வாட் எவர் பிரிங்ஸ் யூ ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், மே இட் கம் யுவர் வே. ஷேர்டுனா இன்னொன்று ஒரு படத்துக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். எந்த படம்? குடும்பஸ்தானா? சூப்பர். ரொம்ப அதாவது வி சேகர் சாரோடைய பாணியில் ஒரு படம். அந்த டேரக்டர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த இன்னொன்று ஒரு ஷேர் பண்ண குடும்பஸ்தன் டேரக்டருக்கு என்னோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காமெடி ரைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. நான் அவர்கிட்ட இன்னைக்கு வந்து பார்த்த உடனே அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கணுன்றதே. இன்னைக்கு ரொம்ப லேக்கிங் நம்ம சினிமாவில் சொல்லணும்னா
இந்த மாதிரி ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மி. அந்த ரைட்டிங் பிரமாதமாக இருந்தால் தான் படங்கள் ஓடும். அதை தயவு செஞ்சு எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்பி முத்துராமன் சார் வந்திருக்காரு, குருநாதன் இருக்காரு, காரைக்குடி நாராயணன் இருக்காரு, நான் இருக்கேன். நாங்கள் 4 பேருமே ஏவிஎம்ல செல்ல பிள்ளைகள். முத்துராமன் சார் கேப்டன்னா நாங்கள்லாம் வைஸ் கேப்டன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.